Hello friends, welcome to Drone Academy. Very good morning to all. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக் உண்டான பிளானுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் உண்டான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் இருக்குது, இதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வைக்க போகிறோம், என்னென்ன டாபிக் வந்து லைவ் டெஸ்ட் இருக்குது, ஓகேவா? எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ பதிவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் இந்த லைவ் இருக்கும், சரி, இந்த கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸை முழுசாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் டெஸ்ட், ஓகேவா? ஏன் அப்படின்னா எப்போ பாரு வந்து ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 சொல்லிட்டு வைக்கிறதே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு போட்டித் தேர்வா. ஸோ போட்டித் தேர்வில் வந்து போட்டிட்டு ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மெடல் கொடுப்பாங்களா, கோல்டு மெடல், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல், ஓகேவா? ஸோ நம்மள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேட்ச் இந்த 15 days சேலஞ்சே வந்து பார்த்தோன்னா மெடல் சேலஞ்ச், ஓகேவா? யார் என்ன மெடலை வந்து தட்டி தூக்கிட்டு போக போறீங்கன்றது தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மெயினாக பார்க்க போகிறோம், சரியா? இது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த டெஸ்ட் ப்ராசஸும் இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது என்னன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் டெஸ்ட், ஓகே? யாரெல்லாம் கோல்டு மெடல் வாங்குறத பார்க்கலாம், சரியா? சரி, ஓகே. இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்ச் 28, கம்மிங் ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேவா, கம்மிங் ஃப்ரைடே வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து மொத்தம் 100 மார்க்கான டெஸ்ட், அதாவது 100 கொஷின் இருக்கும். இந்த 100 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து ஒரு 50 கொஷின், ஜிகேலேருந்து ஒரு 30 கொஷின், மேக்ஸ்லேருந்து 20 கொஷின், மொத்தமாக கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினுக்கு உண்டான டெஸ்ட் தான். ஒரு OMR டெஸ்ட் மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்ச் 28 மார்னிங் ஒரு 4:30க்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் வந்துடும், 4:30க்கு, ஓகேவா? நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து ஒரு 1.5 hour எழுதுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் தெளிவாக வந்து நான் சொல்கிறேன், சரியா? சரி, ஓகே. இந்த கோல்டு மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னு நான் சொல்லிடுறேன். தமிழ் பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு, ஸ்கூல் புக்ஸ், ஓகேவா? நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கு முழுசாக சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் மட்டும் ஃபுல்லானா நம்ம டாப் டு பாட்டிங் ஃபுல்லாக வந்து படிக்க அவசியம் இல்லை. ஃபுல்லாக படிக்க போகிறீங்க, சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து படித்தா வந்து போதும், ஓகேவா? ஸோ நம்ம இந்த வாரம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக், ஏன்னா 6th 7th 8th பொறுத்த வரைக்குமே மீடியமாக தான் இருக்கும். 9th இருந்தால் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 50 days முடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து 6th புக் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஃபுல்லாக படித்து ஆகணும், வேறு வழி கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இலக்கணத்தில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து 3 டாபிக் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான 3 டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசைப்படுத்துக, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயரின் மறு பெயர்கள். அகர வரிசைப்படுத்துக, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயரின் மறு பெயர்கள். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும், ஓகேவா? இது எல்லாத்துக்கும் உண்டான வீடியோ கிளாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 அதிகாரம்பா, அன்புடைமை கல்வி, இதுக்குண்டான PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல், நம்மளுடைய துரோணா அகாடமியோடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் சேனலில் இந்த PDF வந்து நான் ஷேர் பண்ணுறேன்ப்பா, ஓகேவா? ஓகே, அன்புடைமை கல்வி நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து 3 அதிகாரம், ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் நம்ம 2 அதிகாரம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம் வந்து அன்புடைமை கல்வி அப்படின்னு இந்த 2 அதிகாரத்தை நம்ம வந்து வச்சுக்கோம், ஓகேவா? தமிழ் அவ்வளோதான்பா. ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கு 3 இலக்கண டாப்பிக்கு, 2 திருக்குறள் டாபிக், அவ்வளோதான். இதுல இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறோம், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எடுத்துக்கும் போது நேரம் மற்றும் வேலை, மேக்ஸிமம் வரும் நேரம் மற்றும் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ அப்போ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 15 கொஸ்டினும், இந்த மார்னிங் மேக்ஸ் 2.1 அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12வது 13வது வீடியோ வந்து போயிட்டு இருக்கு, ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் 5 வீடியோ, அதாவது 5 பார்ட், ஒரு பார்ட்டுக்கு நம்ம 5 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். அப்போ 5 பார்ட்டுன்னும் போது மொத்தமாக 25 கொஸ்டின். இந்த 25 கொஸ்டின் வந்து நம்ம 5 கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம், எடுத்து வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் அந்த ஒரு டாப்பிக்லேருந்து மட்டும் ஒரு 15 கொஸ்டின், அப்போ மொத்தமாக சேர்த்தினா 20 கொஸ்டின் வந்து நம்ம மேக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்க போகிறோம், ஓகேவா? சார் மேக்ஸ் நான் எங்கே போய் பார்க்கறதுன்ற எந்த விதமான பயமும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் இப்போ நான் கொடுக்குற எல்லா டாப்பிக்கும் உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் வெளியே போய் தேவை அவசியமே இல்லை. இப்போ டைம் அண்ட் ஒர்க் வேணுமா, டைம் அண்ட் ஒர்க்குன்னு டைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து துரோணா அகாடமி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா, உங்களுக்கு வந்து நம்ம அகாடமியில் போட்ட அந்த கொஸ்டின்ஸே வந்து வரும். நீங்கள் அதை பார்த்து வந்து கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு. ஸோ பொது அறிவுன்னு பார்க்கும்போது 3 லெசன் வச்சுருக்கோம்பா.
அதாவது 4 லெசன் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் தானே, இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா முதல் ஷெடியூல் கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஓகேவா 3 ஷெடியூல் வந்து வச்சிருக்கோம். அதான் 3 லெசன். இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்லையும் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. 6th 10th சோசியல் புக்கில் இருக்கும், 12th வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்ற டாப்பிக்கில் இருக்கும் ஓகேவா. அடுத்து இந்திய பொருளாதாரம், இது வந்து 11th எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இதுவும் வந்து 11th எக்கனாமிக்ஸில் வரக்கூடியது ஓகே. ரெண்டுமே 11th எக்கனாமிக்ஸ். அதாவது இந்த வாட்டி வந்து நம்ம வந்து பாலிட்டியும் எக்கனாமிக்கும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம்பா. யூனிட் 6 வந்து நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம், ஏன்னா அது சின்ன சின்ன லெசன்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம 2 லெசனாக 3 லெசனாக தொகுத்து கூட வச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, மொத்தம் ஜிகேல கேட்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து 25 கொஸ்டின் வந்து இந்த 3 லெசன் வரும். லோக்பால் லோக் ஆயுக்தா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், அவ்வளோதான்பா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ், ஒரு நாள் ஃபுல்லாக ஜிகே அப்படின்னு நீங்கள் படிக்கின்ற அவசியம் கிடையாது ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி படித்தாலும் போர் அடிக்கும் ஓகேவா. மினிமம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிக்கணும். தமிழ் மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணும், ஒரு ஜிகே டாபிக். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி அதாவது எல்லாருமே நீங்கள் கலந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரே டாப்பிக்கே நம்ம படிச்சுன்ற ஒரு ஃபீலும் இருக்காது. இதில் வந்து நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம்லையும் சரி இங்கேயும் சரி நம்ம தமிழ் மேக்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தமிழ், 2வது மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிகே, அப்புறம் தான் இலக்கணம், திருக்குறள், ஸ்ட்ராட்டஜிக்கே எல்லாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இப்போ தமிழ் படிக்கும்போது சார் 6th புக்கு ஃபுல்லாக சொல்லிட்டீங்க, 6th புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இயல்னு எடுத்துனோம் அப்படின்னா ஒவ்வொரு இயல், ஏன்னா 6th புக்கில் மொத்தமாக 9 இயல் இருக்கும். அப்போ 9 இயலும் நான் படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா 9 இயலும் படிக்கணும் தான், ஆனால் 9 இயலில் எல்லா டாப்பிக்கும் படிக்கின்ற அவசியம் கிடையாது. ஒரு இயல் எடுக்கும்போது ஒவ்வொரு இயலை நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு இயல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து 2 செய்யுள் பகுதி இருக்கும், ஒரு உரைநடை பகுதி, ஒரு துணைப்பாட பகுதி, ஒரு இலக்கண பகுதி, மொழித்தின் பயிற்சி, இதெல்லாம் கலந்து தான் இருக்கும் ஓகேவா. அதில் செய்யுள் பகுதியில் ஒரு சில செய்யுள் எழுதிய ஆசிரியர் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, பாடல் வரிகளும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு செய்யுளுக்கு இந்த செய்யுள் சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் வந்து மொழித்தின் பயிற்சி, அப்புறம் இயல் இலக்கணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் கலைச்சொற்கள், இது எல்லாமே முக்கியமானது ஓகே. அப்போ நீங்கள் ஒரு இயல் எடுத்துறீங்க அப்படின்னா அது சிலபஸில் கவர் ஆகிற டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அப்புறம் வந்து எல்லா இயலுக்கு உண்டான மொழித்திறன் பயிற்சி நீங்கள் கட்டாயம் படிக்கணும். எப்படி மொழித்திறன் பயிற்சி முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இயல் இலக்கணம். ஒவ்வொரு இயல்லையும் ஒரு இலக்கண பகுதி இருக்கும், அந்த இயல் டாப்பிக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 ஓகே. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 யூனிட் இருக்குது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா. அதில் 6 யூனிட் வந்து இலக்கணத்தை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு யூனிட் மட்டும் இலக்கியமும் உரையடையும் கலந்தாமல் இருக்கும் சரியா. ஸோ அது வந்து அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக். ப்ளஸ் வந்து திருக்குறள், ஒரு டேர்முக்கு 10 குறள் இருக்கும். அப்போ 3 டேர்முக்கு எவ்வளோ வரும், 30 குறள் இருக்குமா. அந்த 30 குறளுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதியில் உள்ள சொல்லும் பொருளும், ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும், எதிர்ச்சொல், பொருந்தா சொல் ஓகேவா, அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதை நம்ம கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும், ஞாபகம் வச்சோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா ஓகேவா. ஸோ அப்போ ஒரு இயல் எடுத்துக்கும் போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தா என்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்றத நானே கொடுத்துட்டேன். இதை நீங்கள் போயிட்டு தனியாக வந்து என்ன வீடியோ பார்க்கன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது மொத்தம் 3 டேர்ம் இருக்கும், ஒரு டேர்முக்கு 3 இயல். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இயல் 1 தான் சிலபஸில் கவர் டாபிக் இருக்குது. இயல் 1 பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ், இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை. அடுத்து பார்த்தா இயல் 1 வந்து தமிழ் கும்மி, வளர்த்தமிழ் சரி. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். அது எந்த இடத்துல கவர் ஆனது நான் டாபிக் கொடுத்துருக்கேன். அடுத்து 2ஆம் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் தொடர்பான செய்திகள் டாப்பிக்கில் மூதுரை கவர் ஆகும். அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13 கலைஞர்கள் இவர் ஒருவர் அறிஞர்கள், துன்பம் வெல்லும் கல்வியின் டாப்பிக்கில். அதே மாதிரி ஆசாரக்கோவை, இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்தியில் மொத்தம் 11 அறநூல்களில் படிக்கிறாமல் இருக்கும். அதில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. இது இயல் 2 இருக்குது 2ஆம் பருவத்தில். 2ஆம் பருவத்தில் 3வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிலம் படைத்தவன், இது முடியரசன் தொடர்பான செய்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு முடியரசன் வந்து சிலபஸில் கவர் ஆகாததுனால அதையும் நம்ம வந்து சேர்த்து படிச்சுக்கிறோம். அடுத்து டேர்ம் 3 3ஆம் பருவத்தில் வந்து இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றங்கால், இது தாராபாரதியுடைய ஒரு கவிதை ஓகே, ரொம்ப முக்கியமானது. தாராபாரதம் சிலபஸ் இருக்காரு. அதே மாதிரி இயல் 1 வேலுநாச்சியார், தமிழ் அறிஞர்களில் வேலுநாச்சியரை பற்றியும் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ஜிகேலையும் தமிழ்லையும்
ரெண்டுத்துலையுமே வந்து வேலுநாச்சியார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மட்டும் படித்தா போதுமானு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் நல்லா நீங்கள் படிச்சு கம்பல்சரி, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்கான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. அந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன லைவ் டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்றத நான் தெளிவாக மென்ஷன் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து லைவ் டெஸ்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே. ஃப்ரைடே டெஸ்ட்ன்றதுனால மண்டே டு தேர்ஸ்டே இந்த 4 நாள் தான் லைவ் டெஸ்ட் இருக்குமா மேக்ஸிமம். ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம சனிக்கிழமை நடத்தும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே என்ன இருக்கும், லைவ் டெஸ்ட் வந்து கட்டாயம் இருக்கும். ஓகேவா? அப்போ மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் டெஸ்ட் எல்லாமே அன்றைக்கி ஈவினிங் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பகல்னும் போது வீட்டிலேருந்து படிக்கிற மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம நைட்டு அப்படின்னும் போது 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தா நைட்டு தான் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி எப்படி படிக்கணும், இப்போ வந்து ஒவ்வொரு டாபிக் எப்படி படிக்கணும் அந்த வீடியோஸும் வரும். இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த கோல்டன் மெடல் இந்த டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஓகே, அது கோல்டன் டெஸ்ட்டே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அகர வரிசை, இப்போ நம்ம எதனா இலக்கண டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் வராமல் இருக்கும். இப்போ திருக்குறள் நம்ம லைவ் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா இந்த அன்புடைமை கல்வி இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் தான் நம்ம டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த வாரம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த கோல்டன் மெடல் டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸை பேஸ் பண்ணி தான், அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் வீடியோஸும் லைவ் டெஸ்ட்டும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் கோல்டன் மெடல் வாரம். யாரெல்லாம் கோல்டன் மெடல் வந்து வாங்குறீங்கன்றத கோல்டன் மெடல் வாங்குறீங்கன்றத பார்க்கலாம். சரியா பொறுத்திருந்து. ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, லைவ் டெஸ்ட் எப்போ பண்ணுறது அந்த டெலிகிராம் சேனல் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, இந்த வாரத்துக்கு லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதை நம்ம எப்படி ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறத நான் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? நான் மொத்தமாக குரூப் 4க்கு உண்டான 100% மெட்டீரியல் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அது கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுட்டா கூட போதும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷெடியூலை வந்து நீங்கள் பக்காவாக படிச்சுக்கலாம். சரி, அந்த 2 நாள் வந்து படிச்சுட்டே இருங்க. மண்டே வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துலாம். சரி, அப்போ இந்த 2 நாள் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாதான் மண்டே வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லைவ் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்க போகுதுன்றது நீங்கள் படிக்கிறத போது தான் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, அப்போது ப்ராப்பராக படிங்க. இருக்கக்கூடிய நாட்களை வந்து வீணடிக்காமல் படித்தா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து எண்ணங்களை வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இருக்கக்கூடிய இந்த குறைவான நேரத்தில் வந்து நம்ம சரியான முறையில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது உங்கள் லைவ் டெஸ்ட் எப்போ என்ன ரெடின்றதை டே பை டே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே இதெல்லாம் நோட்ஸ்லாம் கூட இருக்குன்றதை விட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் உண்டான வீடியோ கிளாஸும் நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம துரோணா அகாடமி பேர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும், அதுக்குண்டான வீடியோஸ் வந்துடும். அந்த வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே, நோட்ஸ் எடுத்து படிக்கிறதும் இல்லை புக் இருந்தால் புக்கில் ரெஃபர் பண்ணி படிக்கிறதும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.